சப்கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே லாஜிக்க பார்க்காது. நீங்க எதை சொல்றீங்களோ அதை மட்டும் கண்மூடித்தனமா நம்பும். இந்த கர்மா, விதி அப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல, விதி இருக்கிறது உண்மையா? விதினா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம எண்ணங்கள் தான் விதியை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமா விதியவும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை உருவாக்குது அப்படின்னா நமக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் நம்ம நல்லது தான் நினைக்கணும். ஏன்னா மத்தவங்க வளர வளர மத்தவங்களுக்கு நல்லது நினைக்காம, ஐயோ இவ்ளோ வளர்றாங்களே, இவ்ளோ மேல போறாங்களேன்னு பொறாமையோடையோ இல்ல ரொம்ப போட்டி உணர்வோடையோ நம்ம நடந்துக்கும் போது அது நம்ம வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எந்த உணர்வுகளை வெளிவிடுறோமோ அந்த உணர்வுகள் தானே நம்மளை நோக்கி ஈர்க்கப்படும். அப்போ நம்ம நல்ல உணர்வுகளை வளரட்டும், அவங்களும் மேல வரட்டும், அவங்களும் நிறைய அச்சீவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்ல சொல்ல நம்மளும் அச்சீவ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும். அப்ப அடுத்தவங்களுக்கு நினைக்கும் போதும் நம்ம சரியான விஷயங்களையே நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.